அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஜட்ஜ் ஃப்ரம் ஹெல்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல கொலைகாரன் நினைச்சு ஹானை கொலை பண்ண தப்புக்காக பெயில் ஹானுக்கு அவனோட உயிரை திருப்பி கொடுத்து ஜஸ்டியாவுக்கு அதுக்கான தண்டனையும் கிடைச்சிருக்கும். அதோட ஹானுக்கும் காங்கோட பாடியில இருக்கிறது ஒரு டேமன்ங்கிற உண்மை தெரிய வர அந்த வீடியோட எண்டிங்ல ஒரு ஃபேமிலி கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும். அதுல அந்த ஜீகோங்கிற அந்த பையனை அவங்க அம்மாவும் அந்த விபத்துல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனா ஜீகோட அப்பா அந்த விபத்திலே இறந்து போக அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப அந்த சின்ன பையன் ஜியோ அப்பாவுக்கு ஃபினோல தான் காட்டுறாங்க. அங்க ஜியோட பாட்டியும் வந்திருக்க. தான் பையன் இறந்து போனது அவனோட மனைவி ஜீகோட அம்மா தான் காரணம்னோ இதுக்கப்புறம் தான் பேரை அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த லேடியும் தான் பையனை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால பாட்டியும் தான் பேரனை தான் கூட வச்சுக்கிறதுக்காக கோர்ட்ல கேஸ் போட அந்த கேஸ்ல ஜட்ஜா இருக்கிறது ஜஸ்டியா தான். இப்போ கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஜஸ்டியாவை பாக்குறதுக்காக ஹானு அங்க வர ஜீகோட பாட்டி யார் பேச்சையும் கேட்கற மாதிரி இல்ல. தான் பேரன் தான் கூட தான் இருக்கணும்னு கலட்டா பண்ணிட்டு இருக்க கோர்ட்ல அவங்க சைடு இருக்க வக்கீலும் அந்த பாட்டி அமைதியா இருக்க சொல்றாங்க. உடனே அந்த பாட்டி நீ என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்காக பேசாம என்னையும் அமைதியா இருக்க சொல்றியா? முதல்ல நீ என்கிட்ட வாங்கின ஃபீஸ் பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும் ஜஸ்டியாவும் அந்த பாட்டி அமைதியா இருக்க சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க கத்துற ஒரு செகண்ட்ல ஜஸ்டியாவே அலற வச்சிருவாங்க. அவங்க தொல்லை தாங்க முடியாம வெளியில கூட்டிட்டு போக சொல்லப்போம். அங்கதான் ஜீவோட அம்மாவும் இருக்கு. அந்த பாட்டி கோவத்துல அவங்க அடிக்கிறாங்க. என் பையனை கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறம் அவனை கொன்னது எல்லாமே இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் அவன் பேர்ல இருக்க வீட்டுக்காகவும் தானே. நீ நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு. அப்புறம் என் பேரனை ஏன் என்கிட்ட விட மாட்டேன்னு கோவப்பட்டு பேசும்போதுதான் இந்த லேடி ஜீகோட உண்மையான அம்மா இல்ல ஒரு ஸ்டெப் மாதருங்கிற விஷயம் ஜஸ்டியாவுக்கு தெரிய வர அந்த லேடி மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இன்சூரன்ஸ் பணத்துக்காக இந்த பொண்ணு தான் ஹஸ்பண்டை கொலை பண்ணிருப்பான்னு சந்தேகம் வருது. அப்படி மட்டும் அவ கொலை பண்ணிருந்தது உண்மையா இருந்தா இவதான் நம்ம அடுத்த டார்கெட்டா இருக்கும்னு அங்கிருந்து உடனே அவங்க கேபினுக்கு போறாங்க. அங்க உள்ள மிரர்ல அந்த லேடியோட பேரை மேஜிக் ஸ்பெல்ல எழுதவும் அந்த லேடி இப்ப என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு காட்ட அப்ப கூட இருக்க வேலைக்கும் யார் இந்த பொண்ணு எதுக்காக இவ்வளவு பாக்குறீங்கன்னு கேட்டா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா. ஒருவேளை இவ தான் கொலை பண்ணிருப்பாளான்னு சொல்லி சந்தேகமா இருக்கு. அது இன்சூரன்ஸ் பணத்துக்காக சொல்லவும் வேலைக்கு அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா கொலைகாரி மாதிரி தெரியலன்னு சொல்லவும் அதுக்கு ஜஸ்டியாவும் அப்ப என்ன பாரு என்ன பார்க்கும்போது ஒரு அழகான பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா நான் ஒரு டீமன் என் உருவத்தை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியுமா? யாரையும் அவங்க உருவத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் கொலைகாரியா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் அவளை போய் நேர்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் ஜஸ்டியா போனதுக்கு அப்புறம் வேலைக்கும் அங்க ஒரு கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்ட்குள்ள போய் க்ளோஸ் பண்ணிடுவாரு. இவங்க ரெண்டு பேருமே கபோர்ட் வழியா எங்க தான் போறாங்கன்னு தெரியல. இப்ப ஜஸ்டியா அந்த ஜீகோட ஸ்டெப் மதரை தான் பார்க்க கிளம்பிட்டு இருக்கும் போது காங்கோட பேரை சொல்லி யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு வெளியில நின்று ஹேங் தான் ஸ்பீக்கரை வச்சு காங்கோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்கவும் இந்த ஹேங் கிளம்பாம இன்னும் இங்க தான் என்ன பண்றான்னு கோவமா அவனை மீட் பண்ண போறாங்க. ஹேங்ட்ட வந்து இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க என் பேரை ஏல விட்டுட்டு இருக்கேன்னு கேட்கவும் நான் உங்களுக்கு கால் பண்ண அட்டென்ட் பண்ணல மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணல அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக டைரக்டா வந்தேன். நான் யாருங்கிறத நீ மறந்துட்டியா? நான் ஒரு டீமன் எனக்கும் தெரியும். அதை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதனால இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்லப்போம். நீ ஏன் இங்க இருந்து போயிடு இல்லனா கண்டிப்பா வருத்தப்படுவேன்னு மிரட்டிட்டு ஜஸ்டியா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா ஒரு ஸ்கூல தான் காட்டுறாங்க. இந்த ஸ்கூல தான் ஜிகோட ஸ்டெப் மதர் அங்கதான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேரு பே. இப்ப ஜஸ்டியா அந்த பேவை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் அவங்க கிட்ட ஜிகோட அப்பாவோட கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த கேஸ பத்தி பேசிட்டு ஒரு கிரவுண்ட் வழியா வரும்போது அங்க பசங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த பால் ஜஸ்டியாவோட காலு கிட்ட வரவும் அது ஒரே கிக் தான் கொடுப்பாங்க. கரெக்டா கோல்ல போய் விழுந்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிகோட அப்பாவோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பத்தி கேட்கும் போது அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. இதே ஸ்கூல்ல தான் ஜிகோவும் படிக்கிறான். போன வருஷம் நான் தான் அவனுக்கு டீச்சர். நான் பசங்க எல்லார்ட்டுமே அன்பா தான் இருப்பேன். ஆனா ஜிகோ மட்டும் எப்பவுமே ரொம்பவே அப்செட் அவங்க கவலையாவ இருந்தான். அப்பா அவனை பத்தி விசாரிக்கும் போது அவங்க அம்மா இறந்து போன விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால அவன் மேல அதிகமாவே நான் கேர் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அவங்க அப்பாவோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணமா பண்ணிக்கிட்டோம். எங்க வாழ்க்கை நல்லபடியா தான் இருந்துச்சு. என் மாமியார் சொல்றது எல்லாமே போய் அவங்க சின்ன பையனா இருக்கும் போது என் ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்காங்க. அதுவும் பணத்துக்காக. ஜீக மட்டும் என் மாமியாரோட கைக்கு போயிட்டா. அவங்க தான் கார்டியன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பணமும் அவங்களுக்கு தான் போகும். அந்த பணத்தெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்க ஜீகவும் நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஜீகவோட உண்மையான அம்மாவை இல்லாம இருக்கலாம். ஆனா அவனை என் சொந்த பையனா தான் பாக்குறேன். அவனை வளர்க்கறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு அழுதுகிட்டே சொல்லவும் ஜஸ்டியாக்கி சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த லேடி சொல்றதுதான் உண்மையா இருக்குமோன்னு அந்த சந்தேகத்தோடய வந்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு வெளியில தான் ஹேன் இருக்கு. நீங்க என்ன பண்றேன்னு கேட்கவும் நான் உங்களை தான் பார்க்க வந்ததா சொல்ல என் பின்னாடியே ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி செவுத்தோட இடிக்க அப்ப ஹேன் அதை நினைச்சு கவலைப்படல. இவன் டீமன்ஸை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. ஜஸ்டியா கேட்டியே உங்களால என்ன எந்த ஒரு காரணம் இல்லாம கொல்ல முடியாதுன்னு சொல்லப்போ ஜஸ்டியா அதை காட்டிக்க கூடாதுன்னு நான் நினைச்சா இப்பவே உன்னை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி போறாங்க. அப்ப பசங்க எல்லாம் கிராஸ் பண்ணி போகவும் அவங்கள பார்த்த உடனே அந்த பசங்க கிராஸ் பண்ணி போகவும் நீ தப்பிச்சேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கார்ல கிளம்ப அதே கார்ல ஹேனும் வந்து ஏறான். நீ எதுக்காக இப்ப என் கூட வரேன்னு கேட்டா நீங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க உங்க பாதுகாப்புக்காக நான் உங்க கூட வரேன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கார்ல கிளம்ப அப்ப ஹேனோ நான் அந்த பேவை பத்தி சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணேன். அந்த பேக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கல்யாணம் ஆயிருக்கு. அவரும் ஒரு ஆக்சிடென்ட்ல மலையில இருந்து கீழே குதிச்சு செத்துருக்காரு. ஆனா அவர் எப்படி செத்தாருன்னா சரியா தெரியல. ஆனா அவர் பேர்ல ஒரு பெரிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருந்திருக்கு. அது எல்லாமே பேக்கு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேவோட ரெண்டாவது கணவர் ஜீகோட அப்பாவும் இறந்து போயிருக்காரு. அவர் பேர்லயே ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்கு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நடந்தது விபத்தா இருக்காது கொலையாதான் இருக்கணும். அதுவும் இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் நடந்திருக்கணும். அந்த ஜீகோங்கிற பையன் யாருகிட்ட இருக்கானோ அவனோட கார்டியனுக்கு தான் அந்த பணம் போய் சேரும். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்ல அதெல்லாம் ஜஸ்டியா அவன்
கேட்டு நீ எதுக்காக இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன்னு கேட்டா, ஏன்னா இந்த கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்களே, நான் உங்க கூட இருந்தா என்னால உங்களுக்கு நிறைய உதவி பண்ண முடியும், அதை காட்டுறதுக்காக தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணதா சொல்ல. இப்ப ஜஸ்டியா அவங்களோட வீட்டுக்கு தான் வரவும் கூடவே ஹேன் இருக்கு. நீங்க ஜிகோட பாட்டியை மீட் பண்ண போறீங்க, அப்ப நானும் கூட வரலாமான்னு கேட்க, நான் ஏன் உங்களை மீட் பண்ண போகணும்னு கேட்டா, ஏன்னா நீங்க ஒவ்வொரு கேஸ் நடக்கும் போது சம்பந்தப்பட்ட ஆளுங்களை மீட் பண்ண போறீங்க. போன தடவை மூணோட கேஸ் நடக்கும் போது அவனால பாதிக்கப்பட்ட மின்னோட அப்பா அம்மாவை நீங்க மீட் பண்ண போயிருக்கீங்க. அடுத்த கொஞ்ச நாள் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 3 இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதோட என் கெஸ் கரெக்டா இருந்தா ஜிகோட அப்பா இறந்து போனதுல எந்த ஒரு விட்னஸோ இல்ல எவிடன்ஸோ இல்ல, அந்த உண்மையை நீங்க கண்டுபிடிக்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. அப்ப அதுக்காக ஜிகோட பாட்டியை மீட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்ல ஜஸ்டியா அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா ஜஸ்டியா உங்க வீட்டுல ஜிகோட அப்பா கேஸ பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேலைக்கு வந்து அந்த ஹேன் உங்களை விடுற மாதிரியே தெரியல, உங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் ஜஸ்டியாவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாளைக்கு அந்த ஹேனால என்ன மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு விடிய காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பினா அவங்களுக்கு முன்னாடி ஹேன் வீட்டுக்கு வெளியில அவன் ட்ரக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாங்க மேடம், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், இப்ப கூட டீமன்ஸ் பத்தி தான் படிச்சிட்டு இருக்கதா சொல்ல ஜஸ்டியா இங்க என்ன பண்றேன்னு கேட்டா, நான் உங்களை தான் மீட் பண்ண வந்தேன், நம்ம விசாரணைக்கு போகலாமா? அந்த ஜியோட பாட்டியை தானே மீட் பண்ண போறீங்க, போகும்போது என்னையும் கூட்டிட்டு போனோம், அப்படி கூட்டிட்டு போனா உங்க காரை ஃபாலோ பண்ணிட்டே நானும் வருவேன், அதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் ஒரே வண்டியில போலாம், என்ன டிரைவரா நினைச்சுக்கோங்கன்னு சொல்ல இவன் நம்மள விட மாட்டான். ஜஸ்டியாவும் ஹேனோட ட்ரக்ல ஏறி போக ஹேனோட வண்டியில எப்பவுமே ஒரு ஜீசஸ் கிராஸ் இருக்கும், அது இப்ப இல்ல. அந்த கிராஸுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, சாத்தானுக்கு கிராஸ பார்த்தா ஆகாதுல, அதனாலதான் அந்த கார்ல இருந்து எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டேன், நீங்க என்னதான் ஒரு டீமனா இருந்தாலும் சில சமயத்துல அதனால நம்ப முடியலன்னு சொல்லப்போ உடனே ஜஸ்டியாவும் அப்ப என் கண்ணை பாருன்னு சொல்லப்போ ஹேன் ஜஸ்டியாவோட கண்ணை பார்த்தா திடீர்னு அது க்ளோ ஆகவும் வண்டியில உள்ள டேஷ் கேமராவை ஜஸ்டியா அவங்க பவரால பிளாஸ்ட் பண்ணவும் இப்ப நான் டீமன் நம்புறியான்னு கேட்கவும் நான் கண்டிப்பா நம்புறேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே ஒரு கிராமத்துக்கு வராங்க. அங்கதான் ஜிகோட பாட்டி ஒரு ஹோட்டல் வச்சிருக்காவோ, அந்த ஹோட்டலுக்கு வர அந்த பாட்டியும் ஜஸ்டியாவை பார்த்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா, அந்த பாட்டி கிட்ட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சின்ன பையனா இருக்கும் போதே நீங்க பெத்த பையனை தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டீங்கன்னு, அதே மாதிரி உங்க பேரனை எங்கேயாவது விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது, அதனாலதான் அவனை பார்க்க வந்தேன், அதோட நீங்க அவனை நல்லபடியா பாத்துக்கிறீங்களா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்ல ஜஸ்டியா பேசினதெல்லாம் கேட்டு பாட்டிமாவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அவங்க பேரனுக்காக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாட்டிமா ரொம்பவே ஸ்லோவா வரவும் உங்களால வேகமா வர முடியாதான்னு ஜஸ்டியா கேட்க பாட்டிமாவும் அவங்க வீட்டோட கீயை தூக்கி போட்டு இப்படியே கொஞ்சம் தூரம் போனா ப்ளூ கலர்ல வளமாட்டி இருக்க வீடு தான் என்னோட வீடுன்னு சொல்லவும் ஹேன் அந்த சாவி எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஜஸ்டியா முன்னாடி போறாங்க. அப்ப பின்னாடி வந்த ஹேனும் அந்த பாட்டி வயசுல மூத்தவங்க கொஞ்சம் அந்த பாட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்கன்னு சொல்ல அதுக்கு ஜஸ்டியாவும் அந்த பாட்டியை விடவே எனக்கு 500 வயசு அதிகமா தான் இருக்கும், அதனால அந்த பாட்டிக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு அந்த வலையை திறக்க சொல்றாங்க. ஹேன் அந்த வலையில மாட்டின போட்டு ஓபன் பண்ணும் போது அதுல இருந்து ஒரு மணி சவுண்ட் கேட்கும். அப்படியே கட் பண்ணா பாஸ்ல ஹேன் சின்ன பையனா இருக்கும் போது அவனோட வீட்டுல இதே மாதிரி ஒரு மணியை கட்ட விட்டு இருப்பாங்க. இந்த சவுண்டை கேட்டோடனே பிரசன்ட்ல ஹேன் அப்செட் ஆகவும் ஜஸ்டியா அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுல அந்த ஜிகோ இல்ல. அவ பாட்டியும் பின்னாடி அவங்க வீட்டுக்கு வராங்க. பாட்டியோட சவுண்ட் கேட்ட உடனே கப்போர்ட்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. 2 பேருமே சந்தேகப்பட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள தான் ஜிகோ இருப்பான். அதை பார்த்துட்டு ஜஸ்டியா எதுக்காக உங்க பேரனா கப்போர்ட்ல ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அவனை நீங்க டார்ச்சர் பண்றீங்களான்னு கேட்கவும் பாட்டிமாவும் அவன் ஏன் பேரனா நானே ஏன் டார்ச்சர் பண்ணணும், அவன் பாதுகாப்புக்காக தான் அவன் ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல ஜஸ்டியாவும் சரி நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன், உங்க மருமகை இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் உங்க மகனை கொலை பண்ணதா சொன்னீங்க, அதுக்காக உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்ல விட்னஸ் எதுவும் இருக்கான்னு கேட்க என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஜஸ்டியாவும் அது என்ன ஆதாரம்னு கேட்டா அப்பதான் பாட்டிமாவும் அவங்க பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஜீகோட அப்பா இறந்தப்போ அவருக்கான இறுதி சடங்கு நடக்கிற இடத்துல அவரோட மனைவி அதாவது ஜீகோட ஸ்டெப் மதர் யாரோ ஒரு ஆள் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்திருப்பாங்க. அடுத்து ஜீகோவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க அவனோட ஸ்டெப் மதர் இல்ல, அந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கும். 2 நாள் அவங்க கூடவே இருந்திருப்பாங்க பாட்டிமாவும். அந்த 2 நாளும் அந்த ஸ்டெப் மதர் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. அதெல்லாம் வச்சுதான் பாட்டிமா என் பையன் சாவுக்கு காரணமே அந்த பேதான், அவன் பணத்துக்காக தான் கண்டிப்பா அவனை கொலை பண்ணிருக்கணும்னு சொல்ல இந்த கதையெல்லாம் கேட்டு ஜஸ்டியாவும் இதெல்லாம் ஒரு விட்னஸா என்னால எடுத்துக்கவே முடியாது, உங்க மருமக யார் கூடவே இருந்திருக்காங்க 2 நாள் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு உங்க பையன் சாவுக்கு அவங்க தான் காரணம்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அப்ப ஹேன் வந்து பாட்டிமா கிட்ட உங்க பையன் இறந்து போறதால அந்த பேக்கு என்னென்ன லாபம்னு கேட்கவும் ஜஸ்டியா இதெல்லாம் இனிமேல் விசாரிக்க வேண்டியதில்ல, என் கூட நீ வான்னு சொன்னா என்னால வர முடியாது, நான் விசாரிக்க வேண்டியது இருக்கு, நீங்க வேணா ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல ஜஸ்டியாவும் அப்ப அவன் வண்டியோட கீயை கூட இல்ல இப்பவே என் கூட வான்னு சொல்ல இந்த ஜஸ்டியா சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு உடனே ஹேனும் அவன் கழுத்துல உள்ள ஜீசஸ் கிராஸ் எடுத்து காட்டவும் அதை திடீர்னு பார்த்த உடனே ஜஸ்டியாவோட கண்ணுக்கு ஏதோ ஆயிடும். உடனே ஹேனும் அந்த ஜிகோவை வர சொல்லி ஆன்டிக்கு ஏதோ கண்ணுல ப்ராப்ளம் போல இருக்கு, நீ வெளியில கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போப்பான்னு சொல்லிட்டு ஜிகோவோட ஜஸ்டியாவை அனுப்பிட்டு ஜிகோவோட பாட்டி கிட்ட அவங்க பையனோட கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஜிகோ ஜஸ்டியாவை பீச் ஓரமா கூட்டிட்டு வந்திருக்கான். அங்கதான் 2 பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப ஜஸ்டியாவும் உன் பாட்டி ஏன் இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு கேட்கவும் நீங்க என் பாட்டியை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க ரொம்பவே நல்லவங்க, என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்கலாமா, ஒரு வேளை என் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போகாம யாராவது அவரை கொண்டு இருந்தா அவங்களுக்கான தண்டனை கிடைக்குமான்னு கேட்க ஜஸ்டியாவும் நீ சொல்றது உண்மையா இருந்தா அதுக்கான ஆதாரமோ இல்ல சாட்சியா இருந்தா தப்பு பண்ண ஆளுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்ல அப்ப ஜிகவும் நான் நல்லா டிராயிங்ஸ் வரைவேன், அதை நீங்க பாக்குறீங்களான்னு கேட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அங்க அவன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கவும் அதுல ஒரு டிராயிங்கை பார்த்துட்டு ஜஸ்டியா இந்த டிராயிங்கான அர்த்தம் என்ன, இந்த டிராயிங்ல இருக்கிறது நீயும் உன் ஸ்டெப் மதருமான்னு கேட்க அவன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். ஜஸ்டியாக்கு டவுட் வந்து ஒருவேளை உன் ஸ்டெப் மதர் யாருக்கு
யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களான்னு கேட்க ஜிகோ ஆமான்னு சொல்லவும் கட் பண்ணா ஹேனை தான் காட்டுறாங்க. ஜிகோவோட பாட்டியோட தான் பேசிட்டு இருக்க. அப்போ பாட்டிமாவும் என் பையன் இறந்துட்டான், எனக்குன்னு இருக்கிறது என் பேரை மட்டும்தான். என் பையன் இறந்து போனதால கிடைச்ச இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவன் வீடு எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு முக்கியம் என் பேரை மட்டும்தான். ஒருவேளை அந்த ராட்சசி கிட்ட மட்டும் என் பேரன் போய்கிட்டானா அவளுக்கு தேவையான பணம்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என் பேரனை என்ன வேணாலும் பண்ணுவா. அதனாலதான் அந்த பே கிட்ட இருந்து என் பேரனை நான் காப்பாற்ற முயற்சி பண்றதா சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்ததுல வீட்டுக்கு வந்த கெஸ்ட் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மறந்துட்டேன், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்க இருந்து கிளம்பவும் இப்ப ஹேன் ஜிகோவை மீட் பண்ணலான்னு வீட்டுக்குள்ள வந்தா அங்க ஜிகோ ஜஸ்டியாவோட முகத்துல தலானியை வச்சு அடைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு என்ன பண்றேன்னு கேட்டா அதுக்கு ஜஸ்டியாவும் நான் தான் அவன் இப்படி பண்ண சொன்னேன், அவனுக்கு என்ன நடந்துச்சுதான் அவன் காட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்டியா பார்த்து டிராயிங்க இப்ப ஹேன் கிட்ட காட்டுறாங்க. ஜிகோவோட அப்பா தண்ணியில மூழ்கி இறந்து போயிருப்பார்ல, அது அவனும் ஸ்டெப் மதனும் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு டிராயிங் இருக்கும். அதுதான் ஹேன் கிட்ட காட்ட ஜஸ்டியாவும் இந்த டிராயிங்கான அர்த்தம் என்ன, உங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க அப்பதான் ஜிகோ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கதையில உண்மையான வில்லியே ஜிகோவோட ஸ்டெப் மதர் அந்த பேகி தான். அவங்க காருக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்காது, வேணும்னே பிளான் பண்ணி தான் அவங்க காரோட ஏரியில விழுந்திருப்பாங்க. விழுந்த உடனே அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஜிகோவை மட்டும் அங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு வந்து ஜிகோவோட அப்பா வெளியில வர முடியாத மாதிரி அங்க இருக்க மொத்த டோரையும் லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் இறந்து போனா மொத்த பணமும் ஜிகோவுக்கு தான் வரும். அப்படி ஜிகோவுக்கு வந்தா ஜிகோவுக்கு கார்டினா இருக்கிறது மூலமா அந்த பணத்தை இவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. ஜிகோவோட அப்பாவை கொண்டது மட்டும் இல்லாம அவங்கிட்டே வந்து இங்க நடந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டயாவது சொன்னா நான் உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டி இருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் இப்ப சொல்லி ஜிகோ வருத்தப்படவும் ஹேன் அதெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு அந்த ஜிகோவை சமாதானப்படுத்திட்டு ஹேனும் ஜஸ்டியாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹேனும் ஜிகோவோட அப்பாவை கொலை பண்ணதான் அவனோட மனைவி தான். ஆனா அதுக்கு சரியான எவிடன்ஸ் இல்ல. ஜிகோ சொல்றதையும் நம்மளால எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவன் சின்ன பையன். போன தடவை அவனை விசாரிக்கும் போது ஆக்சிடென்ட்ல தான் அவங்க அப்பா இறந்து போனதா சொல்லியிருக்கான். இப்ப விசாரிக்கும் போது அவன் மாத்தி சொன்னான். அதை கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லவும் ஜஸ்டியா அதை நான் கண்டிப்பா நம்புவேன்னு சொல்ல ஹேன் அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். ஏன்னா இவனோட விஷயத்துல இதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஹேனோட குடும்பம் மொத்தமா இறந்து போனதுக்கு அப்புறம் அதுல இருந்த ஒரே சாட்சி ஹேன் மட்டும் தான். ஆனா அவன் ஒரு சின்ன பையனா இருக்கான்னு சொல்லி அவன் பேசுறதையும் அவன் சாட்சி யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்ப ஜஸ்டியா சொன்னதை கேட்டு ஃபீல் பண்ணவும் கற்பனை இப்ப கோர்ட்டை தான் காட்டுறாங்க. ஜிகோவோட கஸ்டடி கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஜஸ்டியா அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதோட ஜிகோ யார்கிட்ட இருக்குங்கிற முடிவை அவரோட ஸ்டெப் மதர் பேகி தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல பாட்டிமா அதெல்லாம் கேட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஜிகோட ஸ்டெப் மதர் அந்த பேகி தான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குதுன்னு ஆனந்தத்துல இருக்கவும் ஹேனும் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.